தீவிரமடையும் அமெரிக்க மோதல், அச்சத்தில் உலகம். இலங்கையை உலுக்கிய துப்பாக்கிச்சூடு, அதிகாலை நடந்த கொடூர தாக்குதல், மஹிந்தவிற்கு சிலை, சூடுபிடிக்கும் இலங்கை அரசியல். நவம்பர் தேர்தலை குறிவைக்கும் ஈரான், சற்று முன் வெளியான அதிரடி அறிவிப்பு. இரவோடு இரவாக கைது செய்யப்பட்ட முக்கிய புள்ளி. 32 குழந்தைகளின் உடல்கள் 5 மாதங்களுக்கு பின்னர் அடக்கம். ஈரானிய ராணுவ இலக்குகள் மீது அமெரிக்கா தொடர்ந்து 11வது இரவாக வான்வெளி தாக்குதல்களை நடாத்தியதால் ஈரான் அமெரிக்க மோதல் மேலும் தீவிரமடைந்துள்ளது. ஈரானின் ராணுவ கட்டளை மையங்கள், கடல்சார் கட்டமைப்புகள், ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான ஏவுதளங்கள், வான் பாதுகாப்பு அமைப்புகள் ஆகியவற்றை குறிவைத்து அமெரிக்கா தொடர் தாக்குதல் நடத்தி வருகிறது. ஈரானின் தென்மேற்கே உள்ள குசைஸ்தான் மாகாணத்தில் உள்ள பெக்பாகன் மற்றும் ஒமித்திய நகரங்களுக்கு அருகிலுள்ள பகுதிகளில் அமெரிக்க ஏவுகணை தாக்குதல்களுக்கு இலக்காகின என அந்த மாகாணத்தின் துணை ஆளுநர் ஈரானின் அரை அதிகாரப்பூர்வ ஃபார்ஸ் செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்துள்ளார். ஈரானின் நடான்ஸ் பகுதிக்கு அருகில் மலைக்கடியில் மிக ரகசியமாக அமைக்கப்பட்டுள்ள பிகேக்ஸ் மவுண்டன் அணுசக்தி வளாகத்தின் மீது மிக விரைவில் அமெரிக்க ராணுவம் மிக பிரம்மாண்டமான தாக்குதலை நடத்தும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் பகிரங்கமாக எச்சரித்தார். ஈரானின் பிற அணு உலைகள் மீது நடாத்தப்பட்ட தாக்குதல் தொடர்ந்து அங்குள்ள ஆயிரக்கணக்கான அதிநவீன யுரேனியம் சுத்திகரிப்பு சென்ட்ரிஃபியூஜர்கள் இந்த பாதுகாப்பு மலை உடைப்பு பகுதிக்கு ஈரான் ரகசியமாக இடமாற்றம் செய்துள்ளதாக ஆஸ்திரேலிய உளவுத்துறை அறிக்கை வெளியிட்டதை தொடர்ந்து ட்ரம்ப் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் என அமெரிக்காவினுடைய மிகவும் சக்தி வாய்ந்த பங்கர் பஸ்டர் குண்டுகளாலும் கூட எளிதில் ஊடுருவ முடியாத அளவிற்கு இது வடிவமைக்கப்பட்டுள்ளதால் தங்களது அணுசக்தி திட்டத்தை பாதுகாக்கும் கடைசி அரணாக ஈரான் இதனை பயன்படுத்தி வருகிறது. இருப்பினும் இந்த மையத்தின் நுழைவாயில்கள் மற்றும் உட்கட்டமைப்பை இலக்கு வைத்து அமெரிக்கா தாக்குதல் நடத்தும் என ட்ரம்ப் சுட்டிக்காட்டியுள்ளார் என அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்கா நடத்தும் எந்தவொரு தாக்குதலும் போரை விரிவுபடுத்தும் என்று ஈரான் எச்சரித்ததுடன் அந்த பகுதியில் உள்ள அமெரிக்க மற்றும் நேச நாடுகளின் நலன்களை குறிவைப்பதாகவும் சூளுரைத்தது. ஈரானின் மிக முக்கியமான இந்த நிலத்தடி அணுசக்தி மையத்தை குறிவைத்து அமெரிக்கா தாக்குதல் நடத்தும் பட்சத்தில் மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழல் கட்டக்கடுங்காத நிலைமையை எட்டும் என அச்சம் எழுந்துள்ளது. தேவேந்திரமுனை கந்தர பகுதியில் உள்ள வீடொன்றின் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இன்று அதிகாலை காரில் வந்த சிலர் கைத்துப்பாக்கி ஒன்றினால் இந்த துப்பாக்கிச் சூட்டை மேற்கொண்டுவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த துப்பாக்கிச் சூடு சம்பவத்தில் எவருக்கும் காயம் அல்லது பாதிப்பு எதுவும் ஏற்படவில்லை என போலீசார் தெரிவித்தனர். கந்தர போலீஸ் பிரிவிற்குட்பட்ட ஏதண்ட வீதி தேவேந்திரமுனை பகுதியில் அமைந்துள்ள மீனவர் ஒருவரின் வீட்டின் மீதே இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் தற்போது அரசியல் களம் சூடுபிடித்து வருகிறது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் மீது கடுமையான விமர்சனங்களையும் குற்றச்சாட்டுகளையும் பிரதான எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து முன்வைத்து வருகின்றன. இதற்கிடையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பில் விசாரணைகள் தீவிரமடைந்துள்ள நிலையில் பல முக்கிய அதிகாரிகளின் மரணங்களும் நிகழ்ந்து வருகின்றன. இது தொடர்பில் குறிப்பாக ராஜபக்ஷ குடும்பத்தினர் மீது சில தரப்புகளால் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் பிரதி அமைச்சர் ருவான் ரணசிங்க, நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ நாட்டிற்கு ஜனாதிபதி ஆவாரோ இல்லையோ சிறைச்சாலைக்கு ஜனாதிபதி ஆவார் என விமர்சித்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணையை அச்சுறுத்துவதன் மூலம் வரவிருக்கும் நவம்பர் மாத காங்கிரஸ் இடைத்தேர்தலில் தானும் தனது குடியரசுக் கட்சியும் வெற்றி பெறுவதை பாதிப்பதற்கும் ஈரான் முயற்சிப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இருப்பினும் இந்த தேர்தல்களில் ஈரான் ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்களை நிராகரித்துள்ள ட்ரம்ப், நான் சரியானதை மட்டுமே செய்யப் போகின்றேன் என சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் இது தொடர்பில் தெரிவித்த அவர், இந்த தேர்தலை ஈரான் மீதான போர் தொடர்பான விவகாரத்துடன் தொடர்புபடுத்தி என்னால் யோசிக்க முடியாது என குறிப்பிட்டார். அத்தோடு மக்கள் எனது நடவடிக்கைகளால் மிகவும் ஈர்க்கப்பட்டுள்ளனர் என்றே நான் நினைக்கின்றேன் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீது நடத்தி வரும் போர் அமெரிக்காவிற்குள் மக்களிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் ஹார்முஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்தில் ஏற்பட்டுள்ள தடைகள் காரணமாக பொருட்களின் விலைகள் கணிசமாக உயர்ந்து வருவது அங்கு பெரும் அசௌகரியத்தை உருவாக்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
ஹபரணை அழுத்தோய பகுதியில் பிரதான பொருட்களை தேடும் நோக்கில் அனுமதியின்றி காணியொன்றில் அகழ்வு நடவடிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த 5 கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த 20ஆம் தேதி இரவு வேளையில் கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் இந்த சுற்றிவளைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் தற்போது உயிரிழந்த முன்னாள் புத்தசாசன மற்றும் காணி அமைச்சர் ஒருவரின் 50 வயதுடைய மகன் ஒருவரும் அடங்குவதாக போலீசார் தெரிவித்தனர். ஏனைய சந்தேக நபர்கள் 25, 26, 31 மற்றும் 44 வயதுடைய கந்தலாய், அழுத்தோயா மற்றும் இப்படிகம ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்தவர்களாகும். ஹாபரணை திருகோணமலை வீதியில் யாகாவாங்குவ அருகில் அமைந்துள்ள காணியொன்றிலேயே இந்த அனுமதியற்ற அகழ்வாராய்ச்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. போலீஸ் அதிகாரிகள் குறித்த இடத்திற்கு சென்ற சந்தர்ப்பத்தில் சந்தேக நபர்கள் 8 அடிகள் வரை ஆழத்திற்கு அகழ்வாராய்ச்சியில் ஈடுபட்டிருந்தனர். சந்தேக நபர்களுடன் அகழ்வாராய்ச்சிக்கு பயன்படுத்தப்பட்ட மண்வெட்டிகள், இரும்பு கம்பிகள் மற்றும் பூஜை பொருட்கள் உள்ளிட்ட பல வழக்குப் பொருட்களை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். போர் என்ற பெயரில் மனிதநேயம் எவ்வாறு குழி தோண்டி புதைக்கப்படுகிறது என்பதற்கு இந்த சம்பவத்தை விட சாட்சி தேவையில்லை. ஒரு வினாடியில் பிஞ்சுயிர்கள் அநியாயமாக கருகிப்போன சோகம். ஈரான் நாட்டின் தெற்கே அமைந்துள்ள மினாப் நகரில் கடந்த பிப்ரவரி மாதம் 28, 2026 அன்று அமெரிக்க ஏவுகணை தாக்குதலில் சஜாரே தஜீபா தொடக்கப்பள்ளி முற்றிலும் தகர்த்தப்பட்டு தரைமட்டமாக்கப்பட்டது. வகுப்பறைகளில் புத்தக பைகளுடனும் சிரிப்புடனும் கற்றுக்கொண்டிருந்த 120க்கும் மேற்பட்ட குழந்தைகள் இந்த கொடூர தாக்குதலில் சம்பவ இடத்திலேயே பரிதாபகரமாக உயிரிழந்தனர். பள்ளி மீது அடுத்தடுத்து பல ஏவுகணைகள் தாக்கியதால் அந்த இடமே இடிபாடுகளாக மாறின. பிஞ்சு குழந்தைகளின் உடல்கள் அடையாளம் காண முடியாத அளவிற்கு மிகவும் சிதைந்து துண்டு துண்டாக சிதறின. எஞ்சிய பாகங்களிலிருந்து குழந்தைகளின் உடல்களை அடையாளம் காண DNA பரிசோதனைகள் மிகவும் அவசியமாக இருந்தன. இதனால் உயிரிழந்த பல குழந்தைகளின் உடல்களை உடனடியாக அவர்களினுடைய பெற்றோர்களிடம் ஒப்படைக்க முடியாத சூழல் ஏற்பட்டது. நீண்ட ஆய்வுகளும் DNA சோதனைகளுக்கும் பிறகு 32 குழந்தைகளினுடைய உடல்கள் தற்போதுதான் முழுமையாக அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. சுமார் 5 மாத கால போராட்டத்திற்கு பின்னர் இன்று 22 ஜூலை 2026 அந்த பிஞ்சு குழந்தைகளினுடைய உடல்கள் இறுதி அஞ்சலிக்காக கொண்டுவரப்பட்டு அடக்கம் செய்யப்படுகின்றன. தங்கள் பிள்ளைகள் பள்ளி முடிந்து வீட்டிற்கு திரும்புவார்கள் என்று காத்திருந்த பெற்றோர்களுக்கு 5 மாதங்கள் கழித்து அவர்களின் உடலின் எஞ்சிய பாகங்கள் மட்டுமே கிடைப்பது எத்தகைய கொடூரமான வேலை! போர் வெற்றிக்கு அப்பாவி மக்களின், குறிப்பாக குழந்தைகளின் உயிர்கள் பலியாவது எப்போது நிற்கும்? உலக மனச்சாட்சியை உலுக்கிய இந்த சம்பவம் போரின் பேரழிவையும் அது ஏற்படுத்தும் ஆறாத வடுக்களையும் மீண்டும் ஒருமுறை நினைவூட்டுகிறது. தீவிரமடையும் அமெரிக்க மோதல், அச்சத்தில் உலகம். இலங்கையை உலுக்கிய துப்பாக்கிச் சூடு, அதிகாலை நடந்த கொடூர தாக்குதல், மஹிந்தவிற்கு சிலை, சூடுபிடிக்கும் இலங்கை அரசியல். நவம்பர் தேர்தலை குறிவைக்கும் ஈரான், சற்று முன் வெளியான அதிரடி அறிவிப்பு. இரவோடு இரவாக கைது செய்யப்பட்ட முக்கிய புள்ளி. 32 குழந்தைகளின் உடல்கள் 5 மாதங்களுக்கு பின்னர் அடக்கம்.